சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி, கல்லூரி, கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அங்காளன், சிவசங்கர், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் இன்று காலை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். இதில் பாஜக அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. சுமார் அரை மணி நேரம் ஆளுநரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்பொழுது தொகுதியில் வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு பள்ளி, கல்லூரி, குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோ பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ரெஸ்டோ பார்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக உள்ளது என பட்டியல் அளிக்கும்படியும், பட்டியல் அளித்தவுடன் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த தகவலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உறுதி செய்த ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் இந்திரா காந்தி நகராட்சி மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி மீன் விற்பனை செய்யும் பெண்கள் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பு சாலையில் மீன்களை கொட்டி விற்பனை செய்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் இந்திரா காந்தி நகராட்சி மார்க்கெட் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் மீன் மார்க்கெட்டில் டைல்ஸ் கற்கள் பதித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் அடிக்கடி வழிக்கு விழுந்து காயமடைவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் டைல்ஸ் கற்களை அகற்றிவிட்டு சிமெண்ட் தரை அமைக்க வேண்டும், அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட மீன் விற்பனை செய்யும் பெண்கள் ஏனாம் நிர்வாக ஆணையர் முன்பு சாலையில் மீன்களை கொட்டி விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு பல்வேறு நிபந்தனைகளுடன் நாளை 12 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை ஆண், பெண் வீரர்கள் தேர்விற்கான எழுத்துத் தேர்வு நாளை காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த 3034 ஆண்களும் 1195 பெண்களும் எழுத்துத் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். தேர்வு பணியில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்வு மைய வாயிலில் காலை 9:30 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கைரேகை வருகை பதிவு செய்யப்பட உள்ளதால் தேர்வர்கள் முன்னதாகவே மையத்திற்கு வருவது அவசியம். அங்கு ஜாமர் கருவி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் நடைபெற்ற இந்து முன்னணியின் 2 நாள் செயற்குழு கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்து முன்னணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில 2 நாள் செயற்குழு கூட்டம் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள தனியார் மகாலில் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து செயற்குழு கூட்டத்தினை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் இந்து முன்னணியின் பசுத்தாய் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்ட சாதனை பெண்கள் என்ற புத்தகத்தை சட்டப்பேரவை தலைவர் வெளியிட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தன், புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார், காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கணேஷ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரிந்த 2 சமையல் பணியாளர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் பணி நிறைவு பாராட்டு நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரியாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் ஆதி திராவிடர் நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதகடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் வில்லியனூர் மாணவர் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விடுதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும், துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், அதனை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா, வித்யாவதி, பாரி, சதீஷ், ராஜேஷ், கண்ணா உட்பட விடுதி காப்பாளர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுகாதார உதவியாளர் மதியழகன், சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, பள்ளி முதல்வர் சரஸ்வதி, ஆசிரியர்கள் தேவிகா, ஆர்த்தி, சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் இணையதளம் மூலம் பகுதி நேர வேலை என கூறி 2 நபர்களிடம் ரூபாய் 7,50,000 மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்தவர் பழனிக்குமார். இவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளத்தில் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் அதில் லாபம் கிடைக்கும் எனவும் ஆசை காட்டியுள்ளார். இதை நம்பிய பழனிக்குமார் இணையதளத்தில் குறிப்பிட்ட செயலியில் ரூபாய் 5,09,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி அருகே உள்ள திருக்கனூர் முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த அர்ச்சனா என்பவர் ரூபாய் 2,50,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இருவரின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நீட் தேர்வில் ஊழல் நடைபெற்றுள்ளது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறி உள்ளது என மத்திய அரசின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது ஒரு இமாலய ஊழல். மாணவர்களின் கனவு தகர்க்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர். முதலமைச்சர் ரங்கசாமி இதோடு தனது அரசியல் வாழ்க்கையினை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து புரோக்கர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறார். புதுச்சேரி சரித்திரத்தில் எந்த ஒரு அமைச்சரும் தற்போது உள்ள உள்துறை அமைச்சர் போல் அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை. அவரது துறையில் அவர் கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்ற அவர், புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார்.
மேலும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் எனவும், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை, தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில், தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இணையாக முதுநிலை மாணவர்கள் மற்றும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான MBBS உறைவிட பயிற்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும். உதவித்தொகை மாதந்தோறும் வழங்குவதை காலாண்டிற்கு ஒரு முறை சுகாதாரத்துறை இயக்குநருக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும். உதவித்தொகையினை மருத்துவ மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் முறை மூலம் மாதந்தோறும் செலுத்த வேண்டும். இதை சரியாக அந்தந்த நிறுவனம் வழங்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உதவித்தொகை வழங்குவதில் ஏற்படும் குறைபாடுகளை மாணவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு மின்னஞ்சலில் புகாரும் தெரிவிக்கலாம். உதவித்தொகை வழங்குவதில் ஏற்படும் குறைபாடுகளை மாணவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு மின்னஞ்சலில் புகாராக தெரிவிக்கலாம். தற்போதைய உத்தரவு 2023-24 கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சியில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தும் வகையில் நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி நகராட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் 1300 சாலையோர வியாபாரிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் பெயர் பதிவு நடைபெற்ற நிலையில் நூற்றுக்கணக்கானோர் அதில் விடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. எனவே சாலையோர வியாபாரிகள் பதிவுக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெயர் பதிவுகள் முடிந்ததும் வியாபார குழுவிற்கான சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதி தேர்விற்கான தேர்தல் நடைபெறும். அதன் பிறகே சாலையோர வியாபாரத்திற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படுத்தப்படும். நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின்படி புதுச்சேரியில் வியாபாரத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதன் பிறகு அவர்கள் விருப்பப்படி சாலையோரங்களில் வியாபாரம் செய்ய முடியாது. மக்களுக்கும் நடைபாதை வாசிகளுக்கும் இடையூறு இன்றி சாலையோர வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்படும். அதற்காகவே தற்போது சாலையோர கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் ஓரிரு மாதங்களில் உரிய இடங்கள் வழங்கப்படும். நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் சாலையோர வியாபாரிகள் விதிகளின்படி வியாபாரத்தை தொடரும் நிலை ஏற்படும் என்ற இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் LPG பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜி சுகுமார் தலைமை தாங்கினார். திருச்சி மண்டல விற்பனை பிரிவு தலைமை அதிகாரி ஜெயபிரகாஷ், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு SP மாறன், LPG துணை மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். சமையல் கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் பரசுராமன், சதீஷ்குமார், திலகவதி, ராஜலட்சுமி, NSS அதிகாரி ஆரோக்கிய மேரி உட்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.